தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/5/2024 செவ்வாய்க்கிழமை. பூசம் நட்சத்திரம் மாலை 4:21 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில இடங்களுக்கு நான் போகிற போது பார்ப்பேன், நல்ல வாக்கியம் இருக்கும். அந்த நான் ரசித்த நல்ல வாக்கியம்னே நிறைய எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் அதை கேட்கணும். பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்குதும்பாங்க. சில பேர் எதுக்கு போனாலும் அது அவ்வளோ சிறப்பாக அமையலையே சார், தோல்வியாக போயிடுதுங்கிறாங்க. இதை பற்றி ஒருத்தர் வீட்டிலே எழுதி போட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. ஒரு முறை ஒருத்தர் தோற்று போட்டாங்கன்னா மேலும் மேலும் அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கற்றுக்கொள்வாராம். ஆகையினாலே வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல ஒரு ஞானினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான்மறை கற்றவன் ஞானி அல்ல, நான்மறை கற்றவன் ஞானி அல்ல, நான் மறைய கற்றவன் ஞானி அப்படின்னு போட்டிருக்காரு. நான்கிற அகந்தை இருக்கக்கூடாதான். நான்கிற அகந்தை எப்பொழுது ஒழியுதோ அப்போ தான் அவர் ஞானி ஆகிறாராம். அது மாதிரி ஒரு வாசகம். அது மாதிரி ஒரு இடத்துல காரைக்குடியில் ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்கு போர்டு. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உலகெங்கும் கடன் அன்பை முறிக்கும், கடன் அன்பை முறிக்கும், கடன் கேட்காதீர்கள் அப்படின்னு போட்டு சாதாரண டீ கடையில் கூட போட்டிருக்கோம். ஆனால் காரைக்குடியில் ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு, கடன் அன்பை வளர்க்கும்னு போட்டிருந்துச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. கடன் அன்பை எப்படி வளர்க்கும்னு உள்ளே போய் பார்த்தா அது ஒரு வட்டி கடை. வட்டி கடையில் கடன் கொடுக்கறது மூலமாக தானே அன்பு வளருது. ஆகையினாலே அவர்கள் வரியை ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார்கள். அது ஒரு ரசிக்க தகுந்த வாசகம். அதே மாதிரி ஈரோட்டில் ஒரு கடிகாரம் ரிப்பேர் பார்க்குற கடை. எல்லா இடத்துலையும் இவ்விடத்தில் கடிகாரம் ரிப்பேர் பார்க்கப்படும்னு எழுதியிருக்கும். ஆனால் அந்த கடையில் என்ன போட்டிருக்கு, பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம் அப்படின்னு. இதை பார்க்குற போதே நம்ம அந்த கடைக்கு போகணும்னு என்ன வரும். பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம். அதே மாதிரி சில இடங்களில் நம்ம உள்ளே நுழையிற போது உத்தரவின்றி உள்ளே வராதேன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் கூடாது. உத்தரவோடு உள்ளே வா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்படி சில நல்ல வாக்கியங்கள் எல்லாம் எங்கும் இருக்குது. அந்த வாக்கியங்களை நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ரசிக்கிறது மட்டுமல்லாமல் அவற்றை நாமும் மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தி கொள்ள சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இது போன்ற வாக்கியங்கள் நம்மை மகிழ்விக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பிரபலங்களின் உதவியால் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற நாள். இன்று பிறருக்கு கைமாற்றாக கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும், சேமிப்பு உயரும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு வேலையில் செய்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. திடீரென அறிமுகமான ஒருவரால் திசை திருப்பமும் ஏற்படும். திரவிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் முயற்சிப்பீர்கள். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அயல்நாட்டு யோகம் வரப்போகின்றது. வெளி மாநிலங்களிலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ நீங்கள் ஏதேனும் செல்வதற்கு முயற்சி செய்திருந்தால் இன்று நல்ல பதில் கிடைக்கும். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் தாய் வழி ஆதரவு உண்டு. சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வரலாம். சோகங்கள் அகல சுற்றி இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். என்றாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை நம்பி வழிபடுவது முன்னேற்றத்திற்கு வித்திடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே கேது. பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கின்ற நாள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று குடும்பத்துடன் கூட பயணங்களை மேற்கொள்ளும் யோகம் உண்டு. புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. நீங்கள் எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு பொருளாதாரம் இன்று உயரப்போகின்றது. அதனால் உங்களுக்கு பாக்கிகள் வசூலாகியும் பரவசப்படுத்தலாம். தொழிலிலும் லாபம் கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவதில் அக்கறை காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். நிம்மதி உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். பறவை காட்டிலும் 2 மடங்கு செலவாகலாம். வீண் வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் பைய நிரப்பும் நாள். இன்று பாசம் மிக்கவர்களின் நேசம் அதிகரிக்கும். செல்வ நிலை உயர சிநேகிதர்களும் வழிகாட்டுவார்கள். அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். சூரிய பார்வை இருப்பதால் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள்.
நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். நல்லது நடக்கும் என்று நினைத்து நீங்கள் செய்தால் கூட அந்த காரியங்கள் சிறப்பாக இருக்காது. உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் நன்மை என்று நினைத்து செய்திருப்பீர்கள், அது தீமையாக முடியலாம். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. வழிபாடுகளே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டும். மகர ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கிறது, குழப்பங்கள் அகலும். இருந்தாலும் 2இல் சனி இருப்பதால் கோபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அருகில் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தொகை ஏதேனும் ஏற்பாடு செய்தால் அது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய முயற்சிகளில் இன்று வெற்றி கிடைக்கும் நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் உண்டு. ஜென்மச்சனியாக இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் வரலாம், தாமதங்களும் வரும். பொதுவாக சனிக்கு மந்தன் என்று பெயர். எனவே மந்தகதியில் தான் அது இயங்கும். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம். சனி வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து தேவை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாடும் நன்மை தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே ராகு செவ்வாயோடு இருக்கின்றார். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி கூடும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.